இந்த எஸ்ஐஆர் ஓட்டு திருத்தம் சட்டத்தில் கணக்கெடுப்பு பட்டியல் ஓட்டு பட்டியல் கணக்கெடுப்பில் 2002 ஓட்டு போட்டு இருக்குன்னு அதில் எஸ்ஐஆரில் பதிவு பண்ணாதவங்க விட்டு போனவங்களாம் என்ன இந்திய குடியுரிமை கிடையாதா? இந்திய குடியுரிமையில் 2002 நம்ம அவங்க சர்வே பண்ணும்போது ஓட்டு கணக்கெடுப்பில் தீவிர ஸ்பெஷல் கணக்கெடுப்பில் பதிவு பண்ணாமல் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, வெளிநாட்டில் இருந்திருப்பாங்க, வேலை வள்ளிக்கு அப்போல்லாம் 5 நாள் 10 நாள் தான் ஸ்கூலில் ஓட்டு ஐடி ரெடி பண்ணி புகைப்படம் எடுத்து ஓட்டு ஐடி பதிவு பண்ணாங்க. இதே மாதிரி 1 மாதம்லாம் டைம் கொடுக்கல. அதுக்கு பிறகு 2004 வந்தாங்க. அவங்க ஓட்டு பதிவு பண்ணிட்டாக்கா, இப்போ பையனோட அத்தா அம்மாவோடைய அந்த ஓட்டு ஐடி இருந்துச்சுனாக்கா அவங்க பதிவு பண்ணணும் அந்த ஃபார்மில். அவங்க குடியுரிமையாக ஆகிடுவாங்களாம். நாங்கள் 90 ஓட்டு போட்டிருக்கேன், 96 ஓட்டு போட்டிருக்கேன், 80 ஓட்டு போட்டவங்களாம் அவங்களாம் குடியுரிமை கிடையாதா? இது என்ன குளறுபடியாக சிக்கலையும் உண்டாக்குறாங்க. இதில் வேறு பூத்து ஏஜெண்ட்டு பார்க்கணுமா? பிஎல்ஓனாக்கா பிஎல்ஓ பூத்து லெவல் ஆஃபீஸர் அவருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பூத்து லெவல் ஆஃபீஸுக்கு போதிய ட்ரைனிங்கை கொடுக்கல. அவங்க ஒரு வீட்டுக்கு ஃபார்மை கொடுக்குறாங்க. ப்ராப்பராக இருக்க ஃபார்மு நிறைய பேருக்கு ஃபார்முலாம் கொடுக்காம போயிடுறாங்க. அவங்க பேர் மேலே இருக்கமா, அவங்க ஃபோன் நம்பர் இருக்கமா, அதை அடித்து ஃபோன் நம்பரில் நம்ம கேக்கு அவங்களுக்கு புகார் கொடுக்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, தெரியல. இந்த மாதிரி 2 பேப்பர் ஒரு பேப்பர் நாங்கள் கொடுக்குறோம், ஒரு பேப்பரை நாங்கள் வச்சுக்குவோம். இதெல்லாம் நீங்கள் நல்லா பிஎல்ஓவை நீங்கள் நியமிக்கிறாங்கள்ல ஓட்டு பூத்தில். ஒரு பூத்துக்கு 1000 ஓட்டு போடுற அந்த பூத்துக்கு ஒரு அதிகாரி இருப்பார் ஓட்டு போட்டப்போ. இப்போ நாமக்கல்ல கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு அரசினர் ஸ்கூலில் இத்தனாவது வார்டில் இந்த பூத்துக்கு ஏஜெண்ட் இருப்பாங்க. அந்த பூத்தோட ஏஜெண்ட்டுக்கு மேலே ஒரு கவர்மெண்ட் அதிகாரி இருப்பார். அவர் தான் பிஎல்ஓ. அந்த பிஎல்ஓ மூலியமாக தான் இந்த ஃபார்மு கொடுப்போம், இந்த ஃபார்மை வாங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிஎல்ஓவுக்கு சரியான ஒரு பொதுமக்களுக்கு அணுகுமுறையே இல்லை. இந்த பிஎல்ஓவுக்கு நீங்கள் சரியான முறையில் ட்ரைனிங்கு கொடுக்கணும். பூத்து ஏஜெண்ட்டு அவருக்கு இப்போ என் ஓட்டெல்லாம் நீக்கிட்டாங்க. நான் 88லேருந்து 98 2000 நான் பதிவு பண்ணலை. நான் குடியுரிமை இல்லாதால பாஸ்போர்ட்டு 88 பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். திரும்பி அதை நம்ம ஓட்டில் லிஸ்ட்டில் வரலண்டாக்கா திரும்பி நம்ம பதிவு பண்ணணுமா? அதுக்கு ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு 13 ஆவணங்களில் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு இருக்கணுமா? அந்த பர்த்து சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா எல்ஐசியோட சான்றிதழ் சர்டிஃபிகேட்டு ஏதாவது. இதெல்லாம் நீங்கள் குடியுரிமையை கொண்டு வர்றதுக்கு அதான் 2002 இருக்கிறவங்க வரைக்கும் தான் குடியுரிமையில் உள்ளவங்களா. 96 ஜெயலலிதா ஃபீல்டில் 96 நான் ஓட்டு போட்டுருக்கிறேன். கருணாநிதி ஃபீல்டில் 96 97 8 ஓட்டு போட்டுருக்கிறதுல உள்ளவங்களுக்கெல்லாம் செல்லாதா? இது என்ன காட்டத்தனமாக இருக்கிறது? குடியுரிமை சட்டத்தை நேரம் அது ஓட்டில் ஏன் நினைக்கிறேங்க. ஓட்டு காலங்காலமாக ஓட்டு போட்டிருப்பாங்க. 80 ஓட்டு போட்டிருப்பாங்க, 85 ஓட்டு போட்டிருப்பாங்க, 92 எத்தனை எலெக்ஷன் சட்டசபை எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருப்பாங்க, பாராளுமன்ற எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்காங்க, ஊராட்சி மன்ற எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்காங்க. 2002 இவங்க கணக்கெடுப்பு அதுதான் அவங்களுக்கு ப்ரூஃபான். தேர்தல் கமிஷனரோட மண்டைய தலைவி இந்த ஆளுங்க மத்திய சர்க்கார் சொல்கிறது. தேர்தல் கமிஷனர்
2002 வந்து அந்த ஃபார்முலா ஃபுல்லாக பண்ணுங்க. இந்த ஃபார்முலா வந்து உங்கள் பையனோலாம் உங்கள் ஓட்டு அவங்க பையனோ ஒரு இப்போ 25 வயசு உள்ள ஆளுகளுக்கு ஓட்டு இருந்தாலும் அவங்க அப்பாரு ஓட்டு அப்பாரு அம்மாரு இறந்துட்டாங்க, அவங்களுக்கு டெத்து சர்டிஃபிகேட்டு வேணுமா? 40 வயசு 45 வயசில் உள்ளவங்களுக்கு மோஸ்ட்லியாக அப்பா அம்மா இறந்துருப்பாங்க. 2018 2020 இந்த கொரோனா காலத்தில் எவ்வளோ பேர் பெற்றோர்கள் இறந்தவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து குடியுரிமை கிடையாதா? ஏன்னா குடியுரிமை சட்டத்தை கொண்டு வராங்களா, ஓட்டு திருத்தம் சட்டத்தை கொண்டு வராங்களா? என்னமோ விளங்கலையே. ஓட்டு திருத்தம் இது வந்து எஸ்ஐஆர் சட்டம் திருத்தம் கொண்டு வந்தா மாதிரி இல்லை. இது குடியுரிமை, இந்திய குடியுரிமை நீ இருக்கியா, இல்லை நீ பங்களாதேஷ்லேருந்து வந்தையா, இல்லை பாகிஸ்தானில் வந்தையா, வந்து இதை வந்து ஓட்டை கழிக்கிறதுக்கு நீ குடியுரிமையில் உள்ளவனா இருந்தால் தான் உனக்கு ஓட்டு உரிமைண்டு இப்படி இந்த வழியிலலாம் நீங்கள் கொண்டு வரேன். குடியுரிமையில் இருக்கிறங்கிறதுக்கு 2002 ப்ரூஃப் ஓட்டு ஐடி இருந்தால் போதுமா? 2000க்கு முன்னாடி அவங்க வந்து எந்த இருந்தாக்கா அதெல்லாம் செல்லாதான். 2002 நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா 2002 வந்து 6 கோடி மக்கள் மேலே தமிழ்நாட்டில் வந்து 6 கோடி மக்களும் விட்டு போயிருக்கலாம். 2002 வந்து சில வேலை காரணமாக வேறு வெளி மாநிலங்கள் போயிருக்கலாம், வெளிநாடு போயிருக்கலாம். அவங்க வந்து 2000 காரணம் விட்டு போயிருந்துருக்கலாம். இது எப்படியாவது நம்ம ஃபுல்லாக ஃபார்மு வாங்கி ஃபுல் பண்ணி கொடுக்கணுண்டா ஃபார்மே சில வீட்டிலலாம் கொடுக்கல. ஓட்டு போன வாட்டி 2024 பாராளுமன்ற எலெக்ஷனில் ஓட்டு போட்டவங்களுடைய ஓட்டுலேயும் ஃபார்மும் வரல. பிஎல்ஓவுக்கும் சரி அவங்களே சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து சரியான ட்ரைனிங் கொடுக்கல, எங்களுக்கு ஒன்றும் போக தந்தன இருக்கிறது 1 மாதத்தில். அதுக்கு தான் எலெக்ஷன் முடிஞ்சு இதை தீர்க்க நிதானம். எலெக்ஷனுக்கு முன்னாடி வச்சா தானே இப்போ ஓட்டை வந்து 50 லட்சம் 60 லட்சம் பேரை கழிக்கலாம். உங்களுடைய இந்த தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து ஏதாவது கிரிமினல் பண்ணலான்ட்டு மத்திய சர்க்கார் இன்ஃப்ளேஷனில் வந்து அவங்களுடைய கட்டுப்பாடில் இந்த தேர்தல் கமிஷனர் தேர்தல் ஆணையம் வந்து இதில் வந்து செயல்படுது. சிஐஏ வந்து சட்டம் திருத்த சட்டம், இந்திய குடியுரிமை சட்டம் திருத்த சட்டம்னு கொண்டு வாங்கல. அது ஏன் ஓட்டில் போய் கையை வைக்கிறாங்க? எல்லாம் கட்சியை ஓட்டு போட்ட மக்களுக்கு இருக்கு. ஓட்டு போட்டுறாங்கள்ல, யார் யார் ஓட்டு ஆட்சி ஆளணும், யார் யார் ஆட்சி ஆளக்கூடாதுன்னு ஓட்டை போட்டுடுறாங்க. அப்புறம் அவங்களே குடியுரிமை இல்லைங்கிறாங்க.